எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்களுக்குலாம் ரயில்ல போகிறது பிடிக்குமா? ரயில் ஓடுறத பார்க்க பிடிக்குமா? நான் என் சின்ன வயசுல நடந்த 2 அனுபவங்களை சொல்ல போறேன். முதல் அனுபவம் என்னன்னா, நாங்க இருந்த வீட்டு பக்கத்துல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போற தூரத்துல ரயில்வே கேட் உண்டு. நீங்களாம் ரயில்வே கேட்டு பார்த்ததுண்டோ? ரயில்வே கேட்டுனா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வழியில ரயில் போற பாதை இருந்துச்சுன்னா அங்க ஒரு கேட்டு போட்டு மூடுவாங்க. ரயில் போனதுக்கு அப்புறமா அந்த கேட்டை திறப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற ரோட்ல நம்ம அதை கடந்து போகலாம். எங்க அப்பா என்னையும் என் தம்பியையும் சைக்கிள்ல வச்சு இந்த ரயில்வே கேட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க அந்த ரயில் போறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க ரயில்ல இருக்கிறவங்க யாரையாவது பார்த்து கையாட்டுறது, அவங்க நமக்கு திரும்பி கையாட்டினாங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறது, இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். இன்னொரு அனுபவம் என்னன்னா, நான் 4ஆம் கிளாஸ் முடிஞ்சு 5ஆம் கிளாஸ் போகும்போது இந்த கோடைக்கால விடுமுறை விடுவாங்கல்ல, ஒரு வகுப்பு முடிஞ்சு இன்னொரு வகுப்பு போகும்போது, அந்த மாதிரி ஒரு விடுமுறையில நான் டெல்லிக்கு போனேன். டெல்லியில எங்க அப்பாவோட அண்ணாவும் எங்க அம்மாவோட அக்காவும் அவங்க குடும்பத்தோட இருந்தாங்க. அங்க என்னோட அண்ணன்மார்கள், ஒரு அக்கா, ஒரு தம்பி எல்லாரும் இருந்தாங்க. எங்க பெரியப்பா ஏதோ அவரோட அலுவலக வேலையா இங்க வந்திருந்தப்போ, நான் இவளை கூட்டிட்டு போறேனே அங்க விடுமுறைக்கு அப்படின்னு கேட்டாரு. எங்க அப்பா அம்மாவும் என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. அப்பா அம்மா இல்லாம டெல்லியில போய் கிட்டத்தட்ட 40 நாள் இருந்தேன்னா. இந்த டெல்லிக்கு ரயில்ல போறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ரொம்ப நேரம் ஆகும். 2 நாள் ராத்திரி ரயில்லையே தூங்கி எழுந்துக்கணும். வெளியில வேற 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 மாதிரி நிலப்பரப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். காடு வரும், வயல் வரும், ஒண்ணுமே இல்லாத பொட்டல் வெளி வரும், நதிகள் வரும், சுரங்கப்பாதைகள் வரும். சுரங்கப்பாதைக்குள்ள ரயில் போகும்போது கும்மிருட்டாகுமா, அப்போ ரொம்ப ஒரே குஷியா இருக்கும். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் குஷி. அந்த சுரங்கம் முடிஞ்ச உடனே வெள்ளம் வரும்போது மறுபடியும் வெளிச்சம் வரும். அதெல்லாம் அப்போ ஏதோ ஒரு மந்திர மாய மாதிரி இருந்தது. உங்களுக்கு ரயில் பயணம் பிடிக்குமா? உங்களோட ரயில் பயணத்துல நடந்த ஏதாவது ஒரு விசேஷமான சம்பவம் இருக்கா? இருந்தா எனக்கு சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை யார் எழுதினது தெரியுமா? என்னோட அப்பா எழுதினது. அவரை நாம வர்து தாத்தான்னு கூப்பிடுவோம். வர்து தாத்தாவோட நிறைய கதைகளை நம்ம சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல கேட்க போறோம். உங்கள மாதிரி சீனுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கும் ரயில்கள்னா ரொம்ப பிடிக்குமா. அவனுக்கு ரயில்கள் மேல இருந்த ஆசைய பத்தின கதை தான் இந்த கதை. சீனுவின் ரயில் ஆசை. குட்டி சீனுவுக்கு அப்போது 4 அல்லது 5 வயது இருக்கும். அவன் குடும்பம் இருந்த கிராமத்தில் அவன் வீட்டு கொல்லைப்புறத்திலிருந்து சுமார் 3/4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ரயில் பாதை போகும். ஒவ்வொரு நாள் பகல் பொழுதில் 3-4 தொடர் வண்டிகள் அதில் போனாலே அதிகம். அந்த காலத்தில் அப்போதெல்லாம் நீராவியில் ஓடும் புகை வண்டிகள் தான் கூ என்று விசில் ஊதிக்கொண்டு என்று ஒலி எழுப்பிக் கொண்டு ஏராளமாய் கரிப்புகையை விட்டுக்கொண்டு அவை ஓடும். சீனுவுக்கு ரயில் வண்டியை வேடிக்கை பார்ப்பதில் அலாதி ஆசை. சீனுவின் வீட்டு கொல்லைப்புறத்தில் அடர்ந்த புதர்கள் இருந்ததால் அங்கிருந்து பார்த்தால் ரயில் கண்ணில் படாது. ஆனால் அதுவே அவன் வீட்டு எதிர் சாரியில் சில வீடுகள் தள்ளி இருந்த அவனது தாத்தா வீட்டின் திண்ணையில் ஏறி நின்று பார்த்தால் தூரத்தில் வயல்களுக்கு நடுவே ரயில் வண்டி போவதை பார்க்க முடியும். ரயிலின் விசில் சத்தம் தொலைவில் கேட்டால் சீனு குடுகுடுவென்றோடி தாத்தாவின் வீட்டு திண்ணையில் ஏறிக்கொள்வான். அங்கிருந்து தொலைவில் ஓடும் ரயிலை பார்க்கும்போது ஒரு பெரிய மரவட்டை புகை விட்டு கொண்டே ஊறுவது போல சீனுவுக்கு தோன்றும். ஒரு சமயம் சீனுவின் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம். நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். விருந்து சாப்பாடு எல்லாம் முடிந்ததும் வீட்டில் இருந்தவர்களுக்கு சமையலுக்கு உபயோகித்த பெரிய பெரிய அண்டாக்களை கழுவ வேண்டியிருந்தது. அவர்கள் வீட்டு கொல்லையின் வழியே வயல் வரப்புகள் வழியே நடந்து போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வயலின் இடையில் ஒரு வாய்க்கால் ஓடும். அங்கு போய் பாத்திரங்களை துலக்கலாம் என்று அவ்வீட்டில் இருந்தவர்கள் தீர்மானித்தார்கள். போகும்போது சீனுவையும் கூட்டிக் கொண்டு வாய்க்காலுக்கு போனார்கள். சீனுவுக்கு வரப்புகள் வழியே நடந்து வாய்க்காலுக்கு போவது அதுவே முதல் அனுபவமாதலால் சந்தோஷமாய் அவர்கள் கூட போனான்.
அப்போது சரியாக ரயில் வண்டி ஒன்று வரும் நேரம். என்று சத்தமிட்டு கொண்டு ரயில் வண்டி வந்தது. சீனுவுக்கு குஷியோ குஷி. அதை காணும்போது அவனுக்கு ஒரு மகா பெரிய ஆச்சரியம். அட, இந்த வண்டி தாத்தா வீட்டிலிருந்து பார்த்ததை விட எப்படி இத்தனை பெரிதாய் வளர்ந்தது? மரவட்டை போல இருந்த ரயில் வண்டி எப்படி இப்போது தீப்பெட்டிகளை அடுத்தடுத்து இணைத்து இழுத்து கொண்டு போவது போல பெரிதாக ஆனது? சீனுவுக்கு 6 வயதாகும்போது அவன் அப்பாவுக்கு வேலை மாற்றல் ஆகிவிட்டது. அதனால் அவனது குடும்பம் அவ்வூரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு குடிபெயரும்படி ஆகிவிட்டது. அப்போதுதான் சீனுவுக்கு முதலில் ரயில் பயணம். மாட்டு வண்டியில் 3/4 மணி நேரம் குடும்பத்தாருடன் மூட்டை முடிச்சுகள் சகிதம் பயணித்து சீனு ரயில் நிலையத்துக்கு வந்தான். முதலில் தண்டவாளங்களை அவன் பார்த்தது அப்போதுதான். தீப்பெட்டி அளவில் இருக்கப் போகும் ரயில் போவதற்கு எதற்கு இத்தனை பெரிய தண்டவாளங்கள்? அத்தனை சிறிய பெட்டிகளில் எப்படி ஏறி உட்கார முடியும்? சீனுவுக்கு ஏதேதோ சந்தேகங்கள். அப்போது ரயில் வண்டி கூ என்று விசில் ஊதியவாறே கடபுட தடதட என்றெல்லாம் பயங்கரமாக அதிரும் ஒலிகளை எழுப்பிக் கொண்டு புகையும் ஆவியும் சூழ தண்டவாளத்தில் வந்தது. சீனு பிரமித்தும் பயந்தும் போனான். ரயில் எப்படி இத்தனை பூதாகாரமாக எப்படி வளர்ந்தது என்று ஒரே ஆச்சரியம். ஒரு வழியாய் அடித்து பிடித்து கொண்டு மூட்டை முடிச்சுகளுடன் ரயிலில் ஏறிய பின் சீனுவுக்கு அவன் கடைசி அக்காளுடன் ஜன்னல் இருக்கைக்கு போட்டா போட்டி. நிலைய ஊழியர் பிளாட்பாரத்தில் தொங்கிய ஒரு தண்டவாள துண்டை இரும்பு கம்பியால் அடித்து மணியோசை எழுப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சை கொடி அசைப்பதை பார்த்தான் சீனு. கூவென ஒலி எழுப்பிய பின் முக்கி முனகிக் கொண்டு புஸ் புஸ் என்ற ஒலியுடன் ரயில் புறப்பட்டது. பச்சை கொடி காட்டினால்தான் ரயில் கிளம்பும், சிவப்பு கொடி காட்டினால் நின்றுவிடும் என்று விளக்கம் கொடுத்தான் அண்ணன். ரயில் சிறிது சிறிதாய் வேகம் எடுத்தது. ஜன்னல் வழி பார்க்கையில் மரங்கள் எதிர் திசையில் ஓடுவதை முதலில் சீனு கண்டபோது அவனுக்கு மற்றொரு ஆச்சரியம். மரங்கள் ஓடும் என்று இத்தனை நாள் அவன் அறிந்ததே இல்லையே. டே சீனு, கைய வெளிய நீட்டாத, எட்டி எட்டி பார்க்காத, கண்கள்ல கரி எஞ்சின் புகை விழும், ஜாக்கிரத என்று அப்பா எச்சரிக்கை செய்தார். ஆனால் சீனு காதில் வாங்கினால்தானே. அலட்சியமாய் இருந்துவிட்டு கண்ணில் கரி பொடி விழுந்தது. அதை கசக்கி பின் ஓர் குட்டி அழுகை. அப்பா கண்ணில் ஊதி பொடியை தள்ளிவிட்ட பின்தான் ஆஸ்வாசம். வெளியே பார்க்கும் ஆர்வம் சற்று மட்டுப்பட்டதும் சீனுவுக்கு பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்து விட்டது. காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை. ரயிலுக்கு நேரமாகிவிடும், அதனால் ரயிலில் ஏறிய பின்தான் காலை சிற்றுண்டி என்று அப்பா காலையிலேயே கராராக சொல்லியிருந்தார். அம்மா மூட்டைகளை பிரித்தாள். வாழை இலை, செய்தித்தாள் இவற்றில் சுற்றிய இட்லி பொட்டலம் சீனுவின் கைக்கு வந்தது. ஆஹா! மிளகாய் பொடியோடும் கெட்டி சட்னியோடும் சேர்ந்து எழும்பிய இட்லியின் மனம் சீனுவுக்கு நாவில் எச்சிலை ஊற வைத்தது. விரைந்தோடும் ரயிலின் ஆட்டத்தோடு அவசரமாய் இட்லியை தின்றுவிட்டு அலட்சியமாய் இலையை சுருட்டி சீனு ஜன்னல் வழியே எரிய அது காற்றில் சவாரி செய்து அடுத்த ஜன்னல் வழியே மீண்டும் உள்நுழைந்து விட்டது. இது என்ன வேடிக்கை! ஆனால் சீனுவுக்கு அவன் கவனக்குறைவுக்காக மண்டையில் அண்ணனிடமிருந்து ஓர் குட்டு நங் என்று விழுந்தது. புது ஊரில் குடி போவதற்காக அப்பா பார்த்து வைத்திருந்த வீடு ரயில் பாதைக்கு மிக அருகில் ஒரு 50 அடி தொலைவில் தான் இருக்குமாம். அதை கேட்டதும் சீனுவுக்கு மீண்டும் குஷி. ஐ ஜாலி! இனி தினம் தினம் பக்கத்தில் ரயிலை பார்த்து ரசிக்கலாம். அவர்கள் இறங்க வேண்டிய ரயில் நிலையம் வந்தாயிற்று. எல்லாரும் அவசரமாய் இறங்கினார்கள். ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே வீடு இருந்ததால் பொடி நடையாய் நடந்தே போய்விடலாம் என்றார் அப்பா. அப்படியே ரயில் பாதையை ஒட்டியே இருந்த ஒற்றையடி பாதையில் சீனுவும் அவன் அண்ணன் அக்காக்களும் அப்பா அம்மாவும் ஆளாளுக்கு ஒரு பையை மாட்டிக்கொண்டு நடந்தார்கள். பாதி தூரம் போனதும் சீனுவின் செருப்பு அருந்து போக காலில் சரளை கற்கள் குத்த ஆரம்பித்தன. அவன் வலியில் முகம் சுளிப்பதை பார்த்துவிட்டு சீனுவின் அப்பா அவனை தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். சீனுவுக்கு மனசெல்லாம் குதூகலம். அப்பா அவனை தூக்கிக் கொண்டு எத்தனையோ காலம் ஆகிவிட்டதே. எரும மாடு மாதிரி வயசாகிறது, இவனுக்கு தூக்கல் வேறு
என்று சிறிய அக்கா சின்ன குரலில் குமைந்தது காதில் விழ அவனுக்கு இன்னும் பெருமையாக இருந்தது. இதோ வீடு வந்து சேர்ந்தாயிற்று. புது வீட்டுக்கு குடி வந்த புதிதில் சீனுவுக்கு அத்தனை அருகில் ரயிலை பார்ப்பதில் அலுக்காத குஷி. வாழை இலையை கிழித்து பச்சை கொடி போல் செய்து கொண்டு ரயில் போகும்போது ஆட்டி ஆட்டி காண்பிப்பான். அவன் பச்சை கொடி காட்டுவதால் தான் ரயிலே போகிறது தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஒரு சிகப்பு கொடி கிடைத்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் ஓடும் ரயிலை நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று மனதுக்குள் ரகசிய திட்டம் வேறு வைத்திருந்தான். நள்ளிரவில் போட்மெயில் எனப்பட்ட விரைவு வண்டி தடதடவென்று ஓடும்போது தரை குலுங்கும். பேரொலியாய் அருகில் கேட்கும் விசிலொலியும் தடதட ஒலியும் குடிவந்த புதிதில் எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கும். சீனுவுக்கு நெஞ்சு படபடக்க ஏதோ ஒரு பயத்துடன் விழிப்பு வரும். குடி வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. சீனு வீட்டினுள் பொழுது போகாமல் ஒரு காகிதத்தை வைத்துக்கொண்டு ஏதோ படம் வரைந்து கொண்டிருந்தான். வெளியே கூவென்று கூவிக்கொண்டு பொச்சக்கு பொச்சக்கு வென்று ஒரு ரயில் ஒலி எழுப்பிக் கொண்டு போனது. சீனுவுக்கு அதொன்றும் இப்போது காதில் விழுவதே இல்லை. அவன் படம் வரைவதில் மும்முரமாய் இருந்தான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில வர கறி வண்டி எல்லாம் இப்ப இன்னும் இருக்கா என்ன? இப்ப ஓடுற ரயில் எல்லாம் எதை வச்சு ஓடுது தெரியுமா உங்களுக்குலாம்? இப்ப ஓடுற ரயில்ல ஜன்னல் கிட்ட முகத்தை வெள்ள வச்சிருந்தா நம்ம மூஞ்சிலாம் கறி ஆகுமா என்ன? ஆகாதுல்ல. அது ஏன்? இத உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு சில விஷயங்களை நான் சொல்றேன். அத பத்தியும் பேசுறீங்களா? சீனுவுக்கு முதல்ல இந்த கதையில ரயில் என்ன மாதிரி தோணுச்சு? மரவட்ட மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? தீப்பெட்டி தீப்பெட்டியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அவன் முதல்ல ரயில் ஏறும்போது அது ஒரு பெரிய பூதம் மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன்? இது எப்படி உங்களுக்கு தெரியுமா? இத பத்தியும் உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை சீனுவுக்கு சிவப்பு கொடி கிடைச்சிருந்தா ரயில நிறுத்தியிருப்பானா? புது வீட்டுக்கு குடி வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் சீனுவுக்கு ஏன் காதுல அந்த ரயில் சத்தம் விழறதே இல்ல? சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல புகை விடாத ரயில் அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. அந்த பாட்டையும் போய் கேளுங்க. வர்து தாத்தா எழுதின இன்னொரு கதையோட உங்களை சீக்கிரமா சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.